ஹார்ன்பில்ஸ் அதிரப்பள்ளி காடார் ஏர்லி 2000ல இந்த ஹார்ன்பில் இனத்திற்காக ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டையே அபேண்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதிரப்பள்ளியில் மேஜர் த்ரெட்டாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீஃபாரஸ்டேஷன்ஸ், அதாவது காடுகளின் அழிப்பு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காடுகள் டீ பிளான்டேஷனாவோ இல்லை டீ பிளான்டேஷனாவோ மாறது ஒரு சினாரியோ. அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பழைய பெரிய மரங்களை வெட்டுறதும் ஒரு வகையில் டீஃபாரஸ்டேஷன். ஹார்ன்பில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பெரிய மரங்களை தான் தன்னோட இருப்பிடமாக அது மாற்றிக்கும். இந்த மாதிரி டீஃபாரஸ்டேஷன் ஆகும்போது மரங்களும் ஒன் பை ஒன்னாக சாக்ரிஃபைஸ் ஆகிட்டே தாங்க இருந்தது. ஸோ மரங்கள் சாக்ரிஃபைஸ் ஆயிடுச்சு அப்படி சொன்னால் நம்ம ஹார்ன்பில்ஸோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தை டாக்டர் KH பச்சன் அப்படிங்கிற ஒரு பாட்னிஸ்ட் ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்கிற காடார் பீப்புளுக்கும் கன்வென்ஸ் பண்ணி அவங்களோட சேர்த்து ஸோ இந்த ஹார்ன்பில்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. இதில் இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணாலுமே அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே போய் தங்கி அந்த ஹார்ன்பில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ இந்த விஷயத்தை காடாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த வேலையை சுமூகமாக முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹார்ன்பில்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வந்ததுங்க. டேம் கட்டுறதுக்கான வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சது. அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் அதிரப்பள்ளியில் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா டீஃபாரஸ்டேஷனுக்கு அது வழிவகுக்குங்க. அதே மாதிரி ஹார்ன்பில்ஸோட எண்ணிக்கையும் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற 15,000 மரங்களாக இருக்கட்டும், 196 பேர்ட் ஸ்பீஷஸாக இருக்கட்டும், 131 பட்டர்ஃப்ளை ஸ்பீஷஸாக இருக்கட்டும், மொத்த பெரிய மூழ்கடிச்சிருங்க. இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ஹேபிட்டாட்ஸில் மட்டும்தான் 4 வகையான ஹார்ன்பில் ஸ்பீஷஸை ஒரே இடத்துல பார்க்க முடியும். அதனால இந்த இடம் cannot be compromised. இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுனால அங்கே உள்ள மக்கள் இதை உணர்ந்து ஒரு டிகேடாக போராட்டம் பண்ணி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸை வரவிடாமல் அபேண்டன் பண்ணியிருக்காங்க. மிஞ்சி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ன்பில்ஸ் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு இந்த அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டை மீட்டெடுக்கிறதுக்கு.